3 மாதங்களுக்குரிய இது பஞ்சாலை நறுக்கி கோயில் இருக்கு பள்ளி இருக்கு எல்லாமே பக்கத்துல எல்லா மக்களும் வந்து ஒரு ஒற்றுமையா வந்து மேலால என்ன போட்டு வச்சிருக்கீங்க சீனி போட்டு வச்சிருக்கீங்க ராலோட சைஸை பாருங்க எப்படி இருக்கு இது எவ்வளவு போகுது ரால் எவ்வளவு போகுதுங்க விலையை கேட்டு பொம்பளை வாங்கிட்டா அதுல பெரிய பெரிய மீன்கள் அங்க பெரிய பெரிய மீன் அந்த கத்தியால தான் இந்த மீனெல்லாம் வெட்டினேன் என்ன சந்தை தொகுதி என்றா வந்து பரபரப்பா ஒரு சத்தமா இருக்கும் ஆனா இங்க அளவு மலிவா இருக்கு மரக்கறி கடை தான் இந்த பகுதி இது என்ன சாமான் இந்த கருவாடு எல்லாம் வந்து இங்க வித்தியாசமா இருக்கு இங்க தான் நான் இதை கண்டுக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இந்த கருவாடு இல்ல மாமா அரிய ஹாஜத்தை விழுப்புடிய வண்டி சாப்பிட்டே போகலாம் இதுவரைக்கும் எத்தனை ரோலக்ஸ் வச்சு நாங்கள் செஞ்சிருக்கிறீங்க இப்போ 10 லட்சம் கோடிக்கணக்கில் போகிற மாதிரியான போச்சுல இது எப்படியும் 40 வருஷத்துக்கு மேற்பட்ட மாதிரி ஒரிஜினலா ஒரிஜினல் ஜப்பான் இன்னமும் போயிடுச்சு இன்னமும் இப்போ இப்படி ஒரு வாட்ச் இன்னும் காண மாட்டாங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் கணக்க விஷயங்கள் வந்து இந்த அக்கரைப்பேட்டில் வந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க இன்றைக்கு இந்த அக்கரைப்பேட்டு நகரத்தில் இருக்கிற சந்தை தொகுதியை வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் கூடுதலாக அந்த ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் சந்தை தொகுதி எல்லாம் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இங்கே வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கும் இதுக்கும் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் மீன் சந்தை வேறு மற்ற மரக்கறி சந்தை வேறுங்கிற மாதிரி ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாமே ஒன்று வரைக்கும் மரக்கறி சந்தை மீன் சந்தை எல்லாம் பக்கத்தில் ஏரிக்கா அப்படி மரக்கறி சந்தையில் இருக்கட்டும் அடுத்தது இந்த கோழி கடைகள் இறைச்சி கடைகள் எல்லாமே ஒரே இடத்துல அது மல்லிகை கடைகள் எல்லாமே இந்த டோர் எல்லாமே இடங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு 3 மாதங்களுக்குரிய இது இருக்கு பஞ்சாலை நறுக்கி கோயில் இருக்கு பள்ளி இருக்கு எல்லாமே பக்கத்துல அதை நம்ம காட்டுவோம் இங்கே வந்து எல்லா மக்களும் வந்து ஒரு ஒற்றுமையாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வீதியை வந்து என்னென்னு சொல்கிறது இது பொத்திவில் ரோடு அக்கரைப்பத்திலேருந்து பொத்திவிலுக்கு போகிற ஒரு ரோடு இந்த வீதியில் தான் வந்து இந்த கடை தொகுதிகள் சந்தை எல்லாமே இருக்குது இந்த சைடில் எல்லாமே கடையாக தான் கிடக்கு இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நண்பர்களை பார்த்தீங்கன்னா லங்கா பாய்ஸ் அவன் சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் இவர் சஹிப் வியூ வந்து வச்சுக்கிறார் இது வந்து குளத்து மீன் எல்லாம் எங்கட பகுதிகளை பார்க்க போனோம்னா அந்த கனவை இறாலுகள் எல்லாம் கூட பிடிபடும் பெருசா இல்லை இந்த வெளியாலயம் வந்து இங்கே அந்த மரக்கறிகளும் போட்டு வச்சிக்கணும் ஓ இருக்கு புரிம்பா வச்சிருப்பாங்க சந்தை அண்டைக்கு வச்சிருப்பாங்க கட்டாயம் ஏன்னா நாங்கள் இப்போ காலையிலேயே வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த டைமில் உங்களோட மீன் சந்தைக்கு வந்துருந்தோம் ஆனால் அது காலையிலேயே வந்துட்டு கடும் பரபரப்பை இயங்கிக்கிறது எங்களோட சைடில் வந்துட்டு காலையில் கொஞ்சம் குறைவு தான் 9 மணி 10 மணி என்ன இருக்கிறது இது என்ன மாமா மேலால இல்ல இது மேலால என்ன போட்டு வச்சிருக்கீங்க சீனி போட்டு வச்சிருக்கீங்க ரைட் அந்த முதலே சொன்ன மாதிரி மண்ணான் அட நான் நினைச்சேன் உப்பு இல்லாட்டி சீனி ஃப்ரெஷ் மீன் தானே மாமா எடுத்து காட்டுவார் பாருங்க கலரை பாருங்க உடம்பீன் தான் நான் நிஜமாமா இது ஏதாவது உப்பு போட்டு வச்சிருக்கீங்க பழுதா போவான் எவ்வளோ போகுது விலையில் எவ்வளோ போகுது மாமா இது 400 ரூபாய் இது 600 ரூபாய் இது 400 ரூபாய் இது 500 கிலோவா அரை கிலோ அதான் பார்த்தேன் விலையை கேட்டு பொம்பளை வாங்கிட்டா அது பிறகு கரைச்சலாயிருவேன் இதுலேயே வந்து அவையிலேயே வந்து வெட்டி குடிக்கணும் கூடுதலாக எங்கட மீன் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மீனை ஒரு இடத்துல வேண்டிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு வெட்ட குடிக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவையிலேயே வந்து வெட்ட குடிக்கணும் எல்லாராலையும் வந்துட்டு வீட்டு வழியில் எடுத்து வெட்ட கஷ்டம் அடுத்ததும் எல்லாருக்குமே தெரியும் நானும் மீன் வாங்குற மாமா இவர்கிட்ட வந்து நாங்கள் சண்டை குடிப்போம் இந்த பெரிய மீனையும் பெட்டி தரணும் அந்த மீனையும் பெட்டி தரணும் எல்லா மீனும் அவர் என்ன செய்யணும் பெட்டி தரணும் நாங்கள் சண்டை குடிப்போம் மாமா இந்த முறையில் எவ்வளோ 1000 ரூபாய் கிலோ ஒன்றை கொண்டு போவா
அவங்கள எல்லாரையும் கொண்டு அது கல்லாப்பட்டி எங்க இருக்குங்க அம்பரை எப்படி போறேன் சரி நான் இருக்கு அங்கே உங்களோட இதை ரவுண்ட் அடிச்சு உள்ளுக்குள்ள வந்து பெருசாக ஒரு பரபரப்பு குறைஞ்சி தான் காணப்படுது. கூடுதலாக யாழ்ப்பாணத்துலன்னு பார்த்தா அந்த விடியவில் தான் இதாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நேரம் செல்ல தான் வரும். என்ன எனக்கு கரவாலையிலேருந்து மீன் எடுத்துக்கு வர கரவாலை வேற கலவரம்னா எடுத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் வந்துக்கிட்டு அந்த இது அந்த கடல் கறி குளத்து மீனா குளத்து மசரி இப்போ பாருங்க சுங்கான் மீன் மத்தி சுங்கானா மாமா இது அதில் பெருசு எப்படி நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க எவ்வளோ மாமா கிலோ போகுதோ கிலோ 1200 சுங்கா மீன் இது நல்ல கருவாடு வைக்கிறது சட்டப்பாட்டி இதில் 2 கருவாடு வாங்கி வந்தோம் இப்போ பாருங்க கடல் கூடுதலாக இங்கே முரல் பாறை பார்த்துட்டீங்களா நீங்கள் இது கடல் இது சுங்கா மீன் இது நம்ம நேற்று அங்கே பார்த்தோமே சின்ன சுங்கா இது பெரிய மசாலா எங்க ரைட் குளத்து மீன் இது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் வந்து 3 பெரிய முள் இருக்கு. என்ன இது வெட்டிட்டு தான் பெருசாக சாப்பிடணும். கூடுதலாக என்னென்னு சொல்கிறது இதில் முள் இருக்கண்டபடியாக கூடுதலாக இந்த மீன் வந்து யாழ்ப்பாணத்தில் வேண்ட மாட்டினோம். கூடுதலாக இந்த முள் ஓ அது முள் கொஞ்சம் இதுண்டு முள் போயிருமோ அப்படியாண்டு டேஸ்டாக இருக்குமா? சாப்பிடலையே சுங்கா மீன் டேஸ்ட் இருக்கு. சுங்கா கருவாடு வந்து கணுப்பு சுங்கா பெருசு தான் ஆத்திரா மோத்து வாரத்தில் நாங்கள் பார்த்தோமே முட்டுறால். இதில் வந்து ஆத்திரால பெருசு இருக்கு. அங்கே நீல கலரில் வரும். நீல கலரில் பெருசாக வரும். இங்கேயும் இருக்கா? ராலோட சைஸை பாருங்க எப்படி இருக்கு. இது எவ்வளோ போகுது? ரால் எவ்வளோ போகுதுங்க? இவ்வளோ கிலோவா இல்லை கிலோ 1200. எங்களையும் அப்படிதான் போகுது 2000 1800. இப்போ என்னன்னு சொல்ற விரதங்கள் வரந்தானே விரதங்கள் வர நேரம் மீன் எல்லாம் சரியான மலிவா இருக்கு. மற்றபடி கூடவா இருக்கு. பெருச்சோடி போய் தான் கிடக்கு. அங்கே அதில் பார்த்தீங்களா அதில் பெரிய பெரிய மீன்கள் கிடக்கு. பெரிய பெரிய மீன் அந்த அந்த இப்படித்தானே இப்போ சிலாக்கள் வந்து இவங்க குளத்து மீன் விற்கிறாங்க. அங்கால பெரிய மீன் விற்கிறாங்க. பெரிய தோறு அருக்குள் அப்படி பெரிய சாதி விற்கிறாங்க. இது நோமலா வலை அங்கல அப்படி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இருக்கு அப்படி. ரைட் ரைட் ரைட். இதுக்குள்ள போனா பெரிய மீன் விற்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பெரிய மீன்கள் வச்சிருக்கு. இன்னைக்கு இது வந்துட்டு நாங்கள் வந்து பெரிய வெட்டு மீன் வாங்குறோம். மாமா வந்துட்டு வர்றேன் எப்படி மீன்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து வெட்டினுடனே உங்களுக்கு விளங்கும். அந்த மீன் கலர்லேயே விளங்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த கலர்லேயே தெரியுது. ரத்தம் படி இது பார்த்துருந்தாலே இது ஊழ இது என்ன மீன் ஏனா இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீன் இது வந்து இது அடுத்து சின்னலாக்கள் வந்து கடிமை விரும்பி சாப்பிடுறோம். இது வந்து சூறை தானே? இது வலையா வலையா கிட்டத்தட்ட அந்த சூறையும் வலையும் வந்து ஒரே மாதிரி தான். வேறு பார்க்க ஒரே குடும்பம் தான். இதுல வந்து இருக்கிற மீன் சொன்னால் அது தலைப்பத்து. இதுவும் தலைப்பத்து. தலைப்பத்து எவ்வளோ போகுது? 2400 போகுது தலைப்பத்து. இந்த பஜார் ஒவ்வொரு நாளைக்கும் ப்ரைஸ் வித்தியாசப்படும். ஒவ்வொரு நாளைக்கும் ப்ரைஸ் வந்து நல்ல மீன் வந்துட்டு படுதாமன்னு சொன்னால் குறைஞ்சிரும். 2000 ரூபா 1500. பஜார் கல்முனையில் நாங்கள் நேற்று அந்த போன ஒரு கல்முனை மார்க்கெட் அந்த மார்க்கெட்டில் வந்து தீர்மானிப்பாங்க. இந்த மாதிரி பெரிய மீன்கள் எல்லாம் அங்கே பிடிபடாது. இருந்துட்டு தான் பிடிபடும். இங்கே பிடிபடும். பெரிய மீன் இல்லாம சந்தை இயங்காது. இல்லாம சந்தை இயங்காது. சரி 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 பெரிய பெரிய மீன் தான் வெட்டுவேன். இன்னைக்கு என்ன மச்சான் பெரிய மீன் ஒன்று வரலையா? அப்ப இது இது இதை விட பெரிய மீன்கள் இருக்கா? ஈரோட 3 கிலோ மீன் வரத வச்சு வெட்டுறேன். என்ன கத்தி கொஞ்சம் வச்சா கிரிச்ச எப்படி கத்தி பிளேட் மாதிரி தானே இந்த கத்தியால தான் இந்த மீனெல்லாம் வெட்டின வேணா மஸ்கத் மாதிரி. இதெல்லாம் எவ்வளோ வரும் மாமா?
அதாவது கிலோ வாயில் இல்லை ஒரு மீனை 40,000 60,000 ஆ அப்படி எத்தனை கிலோ கிலோ வேற ஒவ்வொரு சைஸ்ல இந்த மீன்ல வந்துட்டு அந்த பெரிய பெரிய மீன் அடிக்கிட்டாரு பெரிய பெரிய மீன் வந்து கூட அந்த நல்ல டேஸ்டா இருக்கு பெரிய இதெல்லாம் வந்து நல்ல பெருசா இருக்கு பின்னி மீன் டேஸ்ட்டை விட முத்தின மீன் நல்ல டேஸ்டா ரைட் 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 ஓகே யாழ்ப்பாணம் எங்க யாழ்ப்பாணம் திருநெல்வேலி எங்கட ஆனால் எங்கட ஊரில் உந்துல பெருசாக காணல இப்போ சின்ன சின்ன ஒரு அளவான இதெல்லாம் கிடைக்கும் இதில் வந்து பெருசாக பரபரப்பு இல்லாட்டியும் ஆனால் கொஞ்சம் பேர் வந்து வேண்டி இங்கால வெட்டி கொண்டு தான் இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் போக தான் ஆக்கள் வரையணுமா கொஞ்சம் நேரம் போக ஆக்கள் வரையணும் ஓகே அக்கரபத்து மார்க்கெட்டில் இருக்கிற மீன் வளர்ப்புல ஸ்பெஷலிஸ்ட் காசிமேடு அவரை பேர் என்ன காசிமேடில் ஒருவர் இருக்கிறார் செல்வம் காசிமேடு செல்வம் மாதிரி அக்கரபத்து செல்வம் எங்களோட மாமா என்ன மீன் மாமா வெட்டிட்டு இருக்கிறது மோலை வெட்டி கொடுத்துருக்கேன், மலையா வெட்டி கொடுத்துருக்கேன், பாறை வெட்டுறேன். எப்படி வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு போகுது நீங்கள் வெட்டுறது மீன் வெட்டுறதுக்கு 100 ரூபா 50 ரூபா 20 ரூபா கண்ட மாதிரி தருவாங்க. கண்டான மாதிரி தருவாங்க. அது அமைச்சிக்கிட்டு நாங்கள் வெட்டிக்கிட்டு போகிறோம். இந்த பெரிய மீனை வெட்ட போறார் பாருங்க. வளையா மீன் எவ்வளவு பெரிய மீன்கள் இருக்கு. கயல் மீன் இதே ஷேப்ல வந்து இந்த மணல வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாம இருக்கும். இது டேஸ்ட் என்ன இது டேஸ்ட் இதான் விலை கூட அங்க கூடுதலான ஆக்கள் யாழ்ப்பாணத்துல இந்த கயல் வேண்டுவாங்க. ஓ கயல் ஆனா இந்துல பெரிய கயல் வராது. ஒரு இந்துல துண்டு அந்த மாதிரி. ஓ இந்துல பெருசா ஏத்துங்க அங்கேதான் மன்னார்ல நல்ல பெரிய பெரிய மீன்கள் அப்படி வரும். ஓ இந்த மீனெல்லாம் வந்து மன்னார்ல இருந்து வந்திருக்கான். வீதி ஓரமாகவே வந்து இந்த மரக்கறிகள் எல்லாமே வந்து வச்சிருக்கலாம். இது வந்து இந்த மீன் சந்தைக்கு பக்கத்துலேயே இங்கால மரக்கறிகள் வச்சுக்கலாம். இங்கே வாழைப்பொத்தி எல்லாம் வந்து கணக்க வச்சுக்கலாம். கூடுதலாக அங்கால பெருசாக வாழைப்பொத்தி வைக்கிறேன். சுண்டல் போட்டு சாப்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அந்த சந்தை தொகுதி எல்லாமே வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றிலை கடைகள் இருக்குது. மரக்கறிகள் எல்லாமே வந்து நல்ல நீட்டாக அடுக்கியிருக்கிறோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட மார்க்கெட் வந்துட்டு எங்களோட நாங்கள் போகிறது வந்து இப்படி தான் இருக்குது. மரக்கறிகள் என்ன இது மட்டுமா இருக்குது? ஓகே ஓகே ஓகே. இதுகளில் வந்துட்டு மல்லிகை சாமான் இருக்குது. என்ன இருக்குது அதனால இது வந்து கருவாட்டு சாமான். ஓ இதில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு பலசர கடைகள் அது இது எல்லாமே இருக்கு. கூடுதலாக வந்து இந்த சந்தை தொகுதி என்றால் வந்து பரபரப்பாக ஒரு சத்தமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே இன்னுமே வந்து அமைதியாக இருக்குன்னு தான் சொல்லலாம். இங்கே வருங்க. எது 120 கோவாவா? எல்லாம் மலிவாக இருக்கு. இது வந்து
நூறுலையா கரெக்ட் இல்லை 160 ரூபா கரெக்ட். இங்கே 120 ரூபா கோவா. மரக்கறி எல்லாம் மலிவா இருக்கு. இங்கால கரை ஃபுல்லாக வந்து இங்கால மரக்கறி கடை தான் இந்த போகுது. இது என்ன காயா? இது என்ன சாமான்? சுரக்காய். இங்கால சுரக்காய்கள் கணக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கு. எங்கள் ஆக்கள் வந்துட்டு இந்த சுரக்காய் இருக்கு தானே, சுரக்காயை வந்துட்டு மெயினாக எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் அந்த இறைச்சி முள்ளு போட்டு ரெடி பாபத் போட்டு கடைஞ்சி நல்லா இருக்கு. அதனால் வந்துட்டு சுரக்காய் எங்கட சந்தையில் கூடுதலாக சுரக்காய் காண கிடைக்காது. இங்கே கணக்கு இடத்துல சுரக்காவில வந்துக்கிட்டு நிறைய வகையானது இருக்கு. இதில் சின்ன இதில் வேற சுரக்கா படாயில இது மற்ற படாண்டு போட்டு இது முட்டி சரக்காங்கிற இது என்ன படாண்டு போட்டு வெள்ளை சரக்காங்க. கிழங்கு போட்டு அந்த சுரக்காய் போட்டு எலும்பெல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு இப்படி சுரக்காய் இல்லை, மற்றபடி வெள்ளையில பெருசா இருக்கு. அது கொஞ்சம் பெருசா இருக்கு. முள்ளு போட்டு கடைஞ்சி சாப்பிடுறது உங்களோட ஊர்ல இல்லாத சாமானிக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கருவாடு கடையில் நிக்கிறோம். இங்க கருவாடுகள் இந்த இதெல்லாம் புகை கருவாடு. இந்த கருவாடுகள் எல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு. இது கனையாங்கருவாடு. இது என்ன புகை கருவாடுன்னா? நெருப்புல காய வைக்கிறது. நெருப்புல காய வைக்கிறது. இது குளத்தி மீனை வந்துக்கிட்டு நம்ம நெருப்புல புகையில போட்டு காய வைப்பாங்க. இது வந்துக்கிட்டு கடல் மீன். ரைட் ரைட். இது உப்புல போட்டு காய வைக்கிறது. இந்த கருவாடு எல்லாம் வந்து இங்க வித்தியாசமா இருக்கு. இங்க தான் நான் இதை கண்டுக்கிறேன். டேஸ்ட் என்ன வித்தியாசமா இருக்குமா? வித்தியாசமா இருக்கு. அந்த புகை கருவாடு கொஞ்சம் டேஸ்ட் கூட. ரைட் ரைட். புகை கருவாடு நம்மளோட உப்பு கருவாடு இருக்குதானே, வளையா மீன் அடிச்சலாம் தானே. இது வளையா மீனை வந்துட்டு இப்படி மாசி மாதிரி மாசி தான் கிட்டத்தட்ட. ஓகே. இது காய்ச்ச மாசி வருது. இது நார்மலா இது முழுசா வெட்டி தான் போடுவீனா? முழுசா போட்டு நல்ல நெருப்புல காய வச்சு ரைட் ரைட். பழுதா போயிடும் பழுது. இந்த கருவாடுகள் எல்லாமே வந்து இங்க வித்தியாசமா இருக்கு. இந்த கலர் இது பெரிய கனவா. கனையானங்கிறது சுண்டா பீஸா போட்டு. ரைட் ரைட் ரைட். இங்க மாஸ் இது விரால். விரால். ரைட் ரைட். விரால் கருவாடு வித்தியாசமா இருக்குமா மாமா? நெருப்புல காய விடுறதுக்கு மற்றதுக்கு வித்தியாசமா இருக்கு. இதுல வந்துட்டு மிளகானம் சொதியெல்லாம் காய்ச்சதுக்கு சட்டப்படி உப்பு இதுல உப்பு குறைவா இருக்கும் போல இருக்கு. உப்பே இல்லை. இந்த கருவாடுண்டா வந்து உப்பு தான் போடுவோம். இது உப்பே போடாம சுட வைக்கிற கருவாடு. அந்த வாசத்துல அப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்றைக்கு தான் நான் இந்த விஷயத்தை வந்து அறிஞ்சு கொள்றேன். சாப்பிட்டு பாருங்க எப்படி டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் கவலை எப்படி அண்ணா வரங்களே தார சின்ன சின்னந்துனா இங்க யாழ்ப்பாணத்துல இந்த கருவாடு இல்ல மாமா. சாப்பிட்டு பாடுறதுக்கு ஓ யாழ்ப்பாணம் வந்து சாப்பிட்டு பார்க்கறதுக்கு இந்த கருவாடு தந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. புகை கருவாடு எப்படி இருக்கு? ஒரு உப்புமே இல்ல. உப்பு இல்ல. உப்பு போறோம் இதுக்குள்ள. உப்பு போட்டு தான் கறி ஆகும். ரைட் ரைட். எந்த அலசின் ரோகம் நல்லா இருக்கும். இது கறியை சாதித்த விட இப்படி வண்டி சாப்பிட்டே போகலாம். நோமலா வந்துட்டு நாங்க அந்த இதுக்கு வந்துட்டு அந்த தேங்காய் பூவையும் கொஞ்சம் காயம் வெட்டி சோத்துல சுடு சோத்துல மிரட்டி போட்டு அதை வச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. இந்த கேமராமேனுக்கு கொடுப்போம். சாப்பிட்டு பாருங்க. நல்ல மருமம் நினைக்கிறீங்க. ஒரு வீட்டு இருக்கிறாங்க. சரிம்மா வாரம் என்ன மார்க்கெட்டுன்னு வந்து ஒரு சத்தமா பரபரப்பா இருக்கு. இங்க வந்து பார்த்தா மார்க்கெட் நல்ல அமைதியா நார்மலா இருக்கு. கூவர் இல்லை. இது கிளம்பு மார்க்கெட்லாம் ஃபுல்லா கூவாங்க. இங்கே கூவர் இல்லை. அப்படி இல்லை. எல்லாருமே வந்து தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் சத்தம் கூடும். அப்படி என்ன யூடியூப் அலஸ்டின் ரோக்கண்டு அலஸ்டின் ரோக்கண்டு அந்த இங்கே வந்து சாப்பாட்டு கடையிலும் இருக்கு. இவ்வளோ நான் எல்லாமே எதுக்குள்ள இங்கே இதெல்லாம் மாசியில் வந்துட்டு போட்டில் போட்டு சக்கரைப்பட்டில் வந்து அந்த சந்தை தொகுதி இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் நிற்கிறோம்.
இப்போ இதில் சொன்ன விஷயம் வந்து இங்கே ஒரு அந்த வெளிநாட்டு வாட்ச் ரோலெக்ஸ் அந்த வாட்சிகள் எல்லாம் வந்து திருத்தக்கூடிய பிளேஸ் இருக்குது. அவருடைய சின்ன பையன் அது சித்தப்பான்னு சொல்லிக்கிறோம். அவரோட அந்த இடத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏண்டா அவர் வந்துட்டு மெயினாக அந்த சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய அந்த வாட்சிகள் வந்துட்டு திருத்துவாங்க. ரோலெக்ஸ் சிட்டிசன்ஸ் அப்படி ஜப்பான் வாட்சில் வந்துட்டு நம்பரெல்லாம் மிதிக்கிறாங்க தானே. அவங்களுக்கு வந்துட்டு பழுதான வாட்சில் வந்துட்டு சில மெமரிஸான வாட்சில் வந்துட்டு எனக்கு அது எங்கே போகணும் அவர் எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வாட்சில் எல்லாராலையும் என்ன செய்யல எனக்கு என்ன தலைமுறையாக செய்கிறேன். இந்த அக்கரப்பத்தில் வந்துட்டு நான் இவள்கிட்ட கேட்டு பாருங்க சகாப் மொபைல் சகாப் வாட்ச் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். சரி சரி அப்போ கட்டாயம் பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இங்கே மணிக்கூட கோபுரம் இருக்குது தானே, அதுக்கு முன்னாலே வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோவில் போகுமா? யாழ்ப்பாணத்துக்கு போக மாட்டா. யாழ்ப்பாணத்துக்கு போகுமா? நாங்கள் யாழ்ப்பாணம் இல்லை இந்த ஆட்டோ இருக்குல்ல, இது யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தது. நல்லூர். ஆனால் இங்கேருந்து டிரெக்டாக யாழ்ப்பாணத்துக்கு பஸ் இருக்கா? இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு டிரெக்டாக பஸ் இருக்கு. 2-3 பஸ் போகுது. நாங்கள் வந்து டிரெக்டாக இங்கே இருந்தேன். டிரெக்டாக யாழ்ப்பாணத்துக்கு பஸ் இருக்கு. இதுதான் இந்த இடத்துல இருக்குது சகாப் சன் அப்படின்னு சொல்லி வச்சுக்காரு. இதுதான் அவருடைய சின்னப்பா. அப்போ கேட்போம் என்னென்ன வகையான வச்சு செய்கிறார், என்ன விஷயங்கள் டவுட்டை கேட்டு பார்ப்போம். மாமா என்ன நடக்குது? மாமா வந்து கடன் பிஸியாக வந்து செய்து கொண்டிருக்கிறார். என்னென்ன வச்சுருந்தீங்க மாமா? இங்கே கேள்விப்பட்ட மட்டில் நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். எல்லா வகையான வச்சும் திருத்துவாங்க. எல்லா வகையான வச்சும் திருத்துவீங்க. அது வணக்கம் நினச்சிருந்தா நாங்கள் நினைக்க தருவோம். வெளிநாட்டு வச்சுலாம் திருத்துவீங்க? வெளிநாடு தானே இல்லை, நம்ம இலங்கையில் வச்சு இது பண்ணுறதுல தானே தயாரிக்கல. மேட் இன் ஸ்ரீலங்காண்ட வச்சு இல்லையா? மேட் இன் ஸ்ரீலங்காண்ட வச்சு ஒன்று அவ்வளோ பெரிய இது இல்லை தானே. இப்போ அப்படி கேட்க நீங்கள் சொல்லணும், நாங்களாம் அந்த யாரிக்கணும் இங்கேன்னு சொல்லணும். அக்கறை பெல்ல நான் தான் யாரிக்கணும் சொல்லணும். புதுசா ரோலெக்ஸ் வச்சு தயாரிச்சு கொடுக்குற அமைப்புல இருக்குது. எவ்வளவு காலமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 35 வருஷமா எனக்கு சேவிஸ் நான் 3வது தலைமுறை. வாப்பா 3வது தலைமுறையில பாருங்க. அங்கனுக்கே 35 வருஷம் அவருக்கே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப இவங்கட பாப்பாவும் வந்துட்டு இதே தொழில் தான், அவங்கட பாப்பாவும் இதே தொழில். 3 தலைமுறை வந்துட்டு தொழில் செஞ்சுட்டு பரம்பரை வந்து இப்ப 4வது ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அவர மகன் தான் மகன் 4வது. ஏண்டா இதை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேரே இருக்குது. அக்கரப்பத்துல வந்து சகாப் பண்ணி சென்னாலே இது வாப்படவே சகாப் பண்ணி சென்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த அளவுக்கு அக்கரப்பத்துல நீங்க என்னன்னு இப்படி சகாப் பண்ணி சென்னாலே மணிக்கூட எனக்கு சகாப் பண்ணி சென்னாலே ஒரு பிராண்டான நேம். அது இதுவரைக்கும் எத்தனை ரோலெக்ஸ் வச்சு நாங்கள் செஞ்சிருக்கிறீங்க? ரோலெக்ஸ் ஒரு 5-6 ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கி வித்திருக்கிறேன். எவ்வளோ ரோலெக்ஸ் வாட்ச் போகுது? முன்னே கொஞ்சம் ஒரு 2 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் பல பொறுமதியான போச்சல அமெரிக்கா. இப்போ 10 லட்சம் கோடிக்கணக்கில் பொறுமதியான போச்சல அமெரிக்கா. கோடிக்கணக்கில் பொறுமதினா என்ன போச்சு? அதில் பிளாட்டினம் டைமண்ட் அது இதெல்லாம் அந்த போட்டில் இது பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச வச்சுல வந்துட்டு கடும் அந்த பிரைஸ் கூடின வச்சு செஞ்ச எந்த வச்சு செஞ்சிருக்கீங்க? ரோலெக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கோம். ரோலெக்ஸ் தான். எவ்வளோட அது 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகிற மாதிரியான 5 லட்சம் ரூபாய் ஒரு மணி கொடு. அப்படி ஃபோன் வந்தோடனே ஸ்மார்ட் வாட்சுகள் வந்தோடனே இந்த பழைய வாட்சுகள் இந்தியாவில் பழக்கங்கள் குறையுதானே? அப்படியே இல்லை அந்த அப்படியே சொல்ல அளவுக்கு அந்த ஓல்ட் கோல்டன் சொல்லாப்பில் அந்த பழசில் தான் இப்போ கூடிய மெனக்கிறாங்க. ஏன்னா புதுசு இல்லாமல் இன்ஜினை கலத்தி எடுத்து போட்டு இன்ஜின் தான் வைக்க மாட்டேங்க. அதை ரிப்பேரிங் செய்யலாத அளவுக்கு ஆகிட்டு இது அப்படி இல்லை. பழசண்டா எப்படியும் கலத்தி போட்டலாம். இப்போ ஜப்பான் போச்சு 40 வருஷத்துக்கு போச்சு எல்லாமே இருக்குது. கணக்கு இன்னும் பேர் செஞ்சுக்கிறீங்க. பழைய வச்சு ரிப்பேரிங் வச்சுருந்தா 40 வருஷத்துக்கு போச்சு எல்லாமே இருக்குது. சில வச்சுல மிதிக்கி வெட்டியே போறல வெட்டி கையில கட்டினா ஓடும். எத்தனை வருஷம் விட்டாலும் பரவாயில்ல. வாங்க அப்படி இன்னும் ஜப்பான் சிட்டிசன் இதெல்லாம் ரிப்பேருக்கு வந்து இதெல்லாம் இது எப்படியும் 40 வருஷத்துக்கு மேற்பட்ட மாடி. ஒரிஜினல் ஜப்பான் இன்னமும் போயிடுச்சு. இன்னமும் இப்போ இப்படி ஒரு வாட்ச் இன்னும் காண மாட்டாங்க. இதில் எல்லாமே இதெல்லாம் இப்போ எல்லாம் இருக்கு. டைம் இருக்கு. சிட்டிசன் ஜப்பான்ல இது வந்து 40 வருஷத்துக்கு மேற்பட்ட வாட்ச் கொடுக்குறேன் இல்லையா?
கொடுக்க மணி இது கொடுக்க ஏலம் போட்டா எவ்வளோ போகுமாமா? வீட்டை வந்துட்டு மெமோரிஸுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட இணக்கிறதுக்கு வந்து எனக்கு ரிப்பேரிங் வந்து ரிப்பேரிங் வந்தது செஞ்சு வச்சிருக்கிறதா அவர் சொல்ல இது ஒரு 40 வருஷம் இருக்குமா? இது ஏலம் போட்டா எவ்வளோ போகுமாமா? ஏலம் போட்டு விற்கிற அளவுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க கோச்சுக்காராங்க. காசை விட காசை விட கோச்சு எவ்வளோ செலவு வந்தாலும் பரவாயில்ல கணக்கு தாங்க தந்திக்காங்க அப்படி தந்துடுவோம். ஓகே ஓகே. மெதுவாக தூக்கி போனாலும் மற்ற கையில் கட்டுற வச்சல் இல்லையா பழைய வச்சல் பழைய ஓச்சல் இதுக்கு இந்த ஷீக்கோ ஓச்சலாம் இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின இந்த சிட்டிசன் ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்கு. இது ஒரு 35 வருஷத்துக்கு மேற்பட்ட சிட்டிசன் 20 வருஷம் போச்சு இன்னும் ஓடிக்கொண்டு தான் ஓடிக்கொண்டு தான் இந்த ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு முந்தின மணி கூட வட்டி ஒன்றும் போட தேவையில்லை. கை கட்ட கடை உசும்ப வைனா இருக்கிறீங்க. இதெல்லாம் திருத்தலாமா? எல்லாம் திருத்தி தானே வந்தீங்க திருத்தி தானே கொடுத்துக்கிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. உள்ளுக்கு ஆனால் நம்ம வந்துட்டு நிறைய பேர் கையில் இப்படியான வச்சியில் நம்ம பார்ப்போம். சிலாக்கள் யோசிக்கிறேன் என்னடாப்பா அவங்க பழைய வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இதுகளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்டோ அது ஒரு பாரம்பரியம் கிட்டத்தட்ட 35-40 வருஷம் 25 இந்த வச்சு பாருங்க. அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே கை உசும்ப பைன் ஆயிட்டு ஓடக்கூடிய வச்சு வித்தியாசமா இருக்கு. இது மோன் பிளாங்க் இது 3 மீட்டர் ஓச்சுன்னு சொல்லலாம். இந்த 3 மூவ்மெண்ட் இருக்காது இன்ஜின் மூவ்மெண்ட் 3 இருக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட 25-30 மேலே போகும். இதெல்லாம் சேவ் பண்ணி போட்டி அணைக்கு கொடுக்குறேன். சரி. இப்போ வந்து மாமா இப்போ வெளிநாட்டில் ஒரு ஆண்ட போச்சு பலதா போயிட்டுண்டா அதை இங்கே அனுப்பி நீங்கள் திருத்தி கொடுப்பீங்களா? அப்படி அனுப்பி நாங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. உங்களோட நம்பர் இருக்கா சொல்லி விடுங்க. வா 077 655 1186. அவ்வளோதான். தமிழில் இருக்கா சொல்லி விடுங்க. பாப்போம் 077 முன்னுக்கு +94 வேறு. சரி சொல்லுங்க. நம்பர் 077 655 1186. இதுக்கு வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப்பும் இருக்கு. இதில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அனுப்பி இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து வெளிநாட்டில் திருத்துறா வந்து சில திருத்தவே மாட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதான் அப்படி பழைய நினைவுகளா சில பேர் இருக்கும். அப்படியான இதில் வந்து இங்கே நீங்கள் அக்கறை பெற்றில் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இலங்கை வார நேரமும் நீங்கள் இங்கே அனுப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன வச்சுன்னு சொன்னாலும் சக்கரப்பட சித்தாப்பா. சரி இவ்வளோ நேரம் காய்ச்சிலேருந்து போச்சு கட்டி கொண்டு போகிறேன். போச்சு கட்டின ஒரு வடிவு தானே. இந்த இவ்வளோ நேரம் பெருங்கியா இருந்து இதை அப்படி கட்டினோன்னு ஒரு லுக் கொண்டு வந்துருக்கேன். போட்டா கடைக்கு வந்தா அன்பளி போட்டு தரணும் இல்லை. சந்தோஷம். நன்றி. என்ன மாமா இது வச்சிருக்கீங்க? இது வந்து சில ஓச்சிகளுக்கு இன்ஜின் கலத்தி கணக்கில் அதை ஓச்சியில் இந்த மிஷினில் போட்டு இப்படி லூஸ் பண்ணி எடுக்கிறது. இப்படி போட்டு மேலுக்கு வச்ச உடனே அப்போ கலட்டாமலே இருக்கிற இன்ஜினை ஒரு சுத்த வைக்கிறார். நானும் பார்த்துட்டு என்னென்னு கேட்கணும்னு நினைச்சேன். தண்டை வாழ் சுற்றுது. பேட்டரியும் இல்லாட்டி சுற்றுமா? பேட்டரி இல்லாட்டி சுற்றும். மேலே வைக்க மெக்னெட் தானே அது. கொஞ்சம் நவீன கருவிகள் வச்சுக்கிறீங்க என்ன? ரைட். ஓகே. நீங்கள் வந்து உங்களுடைய வாட்சுகளை பெற்றுக்கொள்ளணுமெண்டா இங்கே செய்யலாம். வாட்சுகளும் வேண்டி விற்கிறீங்களா மாமா? நல்ல விலை கூடிய வாட்சுகள் மட்டும் தான் வாங்கி வைக்கிறது. ரோலெக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் விற்க மேலே வேறு வந்து வேண்டிக் கொள்வார். ரைட் ரைட். இதில் பார்த்தீங்கன்னா மணிக்கூடு கோபுரத்தை பற்றியில் சோழன் வந்து கொச்சு கொண்டிருக்கணும். 250 ரூபாய்க்கு 10. எங்களோட ஊரில் 100 ரூபாய்க்கு 3. எப்படி? 100 ரூபாய்க்கு 3. 250 ரூபாய்க்கு 10. இது வந்து வயலில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்களே, பறிச்சுட்டு வந்திருக்கிறாங்களே. இடத்துக்கு போனால் சரி, அந்த சோலை முறிக்கிற இடத்துக்கு போனால் விரும்புகிற அப்படி முறிச்சு சாப்பிடலாம். சுட்டி சாப்பிட்றேன் போகணுமா நீங்கள்? போய் பார்ப்போம். இன்னைக்கு நான் போவோம் ஆடுது 250 ரூபாய் 10. வெளியில் பார்த்துட்டு வந்துட்டோம். பெருசாக பரபரப்பு இல்லாட்டியும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. இப்போ யாழ்ப்பாணத்தில் இல்லாத கணக்கு விஷயங்களை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட வந்து கணக்கு மாற்றச்சி கடையில் வந்து இங்கே காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த வீதி ஃபுல்லாகவே வந்து கடையெல்லாம். இப்போ இதுதான் பிரதானமான இடம். இப்போ வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சரியான ஒரு பரபரப்பாக இருக்க மாட்டேங்குது. வந்துட்டு
11 மணிக்கு உள்ள மட்டும் பரவாயில்ல பாருங்க. சாமான் வாங்கி ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா 11:30 எங்கட சைட்ல ஜும்மா கிழமை க்ளோஸ் ஆகுது. 11:30 ஃபுல் ஓ. ஏன்னா மற்ற மெயின் கடையில எல்லாம் காலையில இருந்து ஓப் ஆயிடும். இது மார்க்கெட் தான் அன்றாடம் தேவைப்பட்ட பொருட்கள் வந்து ஓபன் பண்ணுவாங்க. மற்ற கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். சரி சரி கடையெல்லாம் கூட உங்களை வெள்ளிக்கிழமை கூட்டிக்கு வந்திருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. சரி அடுத்த முறை பாப்போம் வேண்டா. சரி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களது பண்ண நான் உங்கள் அலெக்ஸ்.